Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 732 பார்ட் 2. ஓபன் பண்ணா ஒரு வழியா ஆங்கர்னா என்னங்கறத ப்ரூவ் பண்ற மாதிரி அங்க இருக்க மக்கள் எல்லாத்தையுமே லூஃபிய நம்ப வச்சு கோஷம் போட விட்டுட்டான். இப்ப மேட்ரு என்னன்னா, இதனால காசுக்கு பிரோஜனம் இல்ல. இவனு எங்க கையை தூக்கி ஹொய்யோன்னு கத்தனா மட்டும் அந்த பேர்ட் கேஜ் அப்படியே ஸ்டாப் ஆக போதா? நோ வே. அங்க முக்கிறவனுக்கு இன்னும் முக்குன்னு முக்கி தள்ளிட்டு தான் இருப்பானுங்க. என்ன இந்த பாத்ரோமியோ தான் லூஃபி சென்பாய், உங்களை நான் எப்படி நம்புனோ இப்ப எல்லாருமே நம்புறாங்க. உங்களை நினைக்கும் போது எனக்கு பெருமையா இருக்குதுன்னு ஆனந்த கண்ணீர்ல அந்த நிலைமையிலேயே அழுதுகிட்டு இருப்பான். நம்ம டீம் ஆளுங்க எல்லாத்துக்குமே செம ஹாப்பி, லூஃபிய ஒரு வழியா எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னு. ஆனா இன்னும் அந்த கேஜி மூவ் ஆகுறது ஸ்டாப் ஆகல. அதை நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். இங்க லூஃபி தான் கிரேட், அவன் தான் வெயிட் அப்படின்னு எல்லாம் கத்திட்டு இருப்பாங்களா. அந்த டைம் தான் அந்த ஆங்கர் செய்யக்கூடாத ஒரு வேலையை ஒண்ணு பண்ணுவான். அவ்வளவு நேரம் ஜாலியா அவனை பத்தி உசுப்பேத்தி பேசிட்டு இருந்தால, அப்படியே பேசிட்டு போயிருக்கலாம்ல. முடியாதே, நம்ம வாய் விடாதே. ஆங்கர் வாயில எல்லாம் சனீஸ்வர பகவான் தான் உட்கார்ந்துட்டு இருப்பாரு. ஏ டோஃப்ளமிங்கோ உன்னத்தாண்டான்னு சொல்லி மைக்ல எல்லாத்துக்கு முன்னாடி அவனை வம்பிழுத்துட்டு இருப்பான். கேக்குதாடா சொன்னப்பல, இத்தனை வருஷமா மக்கள் எல்லாத்தையுமே பப்பட்டா மாத்தி அவங்க வாழ்க்கை எல்லாத்தையுமே அழிச்சியடா அறிவு கட்டவனே. எங்க உண்மையான கிங்க ஏமாத்தி விரட்டி அடிச்சுட்டு ஒரு கேவலமான கிங்கா இவ்வளவு நாளா நீ இந்த நாட்டை ஆண்டுட்ட. இன்னைக்கு தாண்டா அதுக்கான பனிஷ்மெண்ட் உனக்கு கிடைக்க போகுது அப்படி இப்படின்னு வாய் அவசரப்பட்டு பேசிருச்சு. ஆனா பாடி கோஆபரேட் பண்ண மாட்டேங்குதே. அண்டார்டிகால அண்டர்வேர் கூட இல்லாம கொண்டு போய் விட்ட மாதிரியே கிட்டு எல்லா இடமும் நடுங்கிட்டு இருக்குது. ஏன்னா இவன் பேசின பேச்சுக்கு அவன் என்ன ரகத்துல வச்சு செய்வானே தெரியல. அப்படிதான் அவன் லுக் விட்டுட்டு இருப்பான். ஆங்கருக்கு கண்டிப்பா சாக போறோன்னு தெரிஞ்சு போச்சு. ஆக்சுவலா இவன் எதுக்கு இதை பண்றான்னா, வியோலாவையும் ரெபேக்காவையும் காப்பாத்துறதுக்காக. ஆனா அந்த சம்பவத்தை முடிச்சுட்டு அடுத்து அவன் இங்கதான் பெரிய சம்பவமா பண்ணுவான்னு அவனுக்கு தெரியல. நாங்க எங்களோட முயற்சியால உன்னோட பேர்ட் கேஜ ஒரு வழியா நாங்க டிலே பண்ணிட்டோம். இது போதுண்டா எங்க லூசி திரும்பி வர்றதுக்கு. அவன் வந்து உன்னைய பந்தாட போறான், அத உங்க கண்ணால நீங்களே நேர்ல பாருங்க அப்படி இப்படின்னு சொன்ன உடனே அங்க மக்கள்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. அதே நேரம் இங்க எல்லாம் உசுர கொடுத்து முக்குன்னு முக்கி தள்ளிட்டு இருப்பாங்களா. பார்த்தலோமியோ எல்லாம் லூஃபி சென்பாய் சீக்கிரமா வாங்கன்னு காட்டு கத்துவான். அவ்வளவு நேரமா கஷ்டப்பட்டு தள்ளிட்டு இருந்தவனுங்க சட்டானா பொத்துன்னு கீழே விழுவானுங்க. ஏன்னா பிரின்சஸோட பவருக்கான டைமிங் டோட்டலா முடிஞ்சு போயிருத்தோ. இதுக்கப்புறம்லாம் அவங்களால சுண்டு வரல கூட அசைக்க முடியாது. சரி ஓகே, அதான் கவுந்துட்டானுங்களே, மறுபடியும் இதைய பண்ணி அவங்களை எந்திரிக்க வைக்கலாமேன்னு பார்த்தா அங்கேயும் ஒரு பஞ்சாயத்து. என்னன்னா இதை ஒரு டைம் தான் யூஸ் பண்ண முடியுமாமா, ரெண்டாவது டைம்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. நேக்கு என்ன புரியலன்னா, இந்த வில்லனுக்கு மட்டும் லிமிட்டே இல்லாம அன்லிமிட்டடா பவர் கிடைச்சிருது. இந்த மாதிரி ஏதாச்சும் நல்ல விஷயத்துக்கு பவர் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தா அதுல 1008 லிமிடேஷன். இதுக்கு கொடுக்காமலே இருந்திருக்கலாம் கொய்யாலைங்க. இதை நினைச்சு பிரின்சஸ் கதறி அழுவாங்க. ஐயோ என்னால இந்த நிலைமையில எதுவும் பண்ண முடியலையே, என்னைய மன்னிச்சிருங்கன்னு. ஏதோ இவ்வளவு நேரத்துக்கு அவ பவர் ஒர்க் அவுட் ஆச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம அங்க ஏகப்பட்ட மக்கள் இவளால தான் தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. சோ கவலைப்படாதீங்க, நடந்த நல்லதை மட்டும் யோசிச்சுக்கங்கன்னு சொல்லி அவளை அப்படியே கூட்டு போவான். இப்ப மிச்சம் இருக்கவங்க தான் உசுர கொடுத்து தள்ளிட்டு இருப்பாங்க. லூஃபி வர்ற வரைக்கும் இவங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேற வழியே இல்ல. அந்த டைமுக்கு போது ஆங்கர் அனௌன்ஸ் பண்ணுவான், லூசி இன்னுமே 10 செகண்ட்ல வந்துருவான். எல்லா டோஃப்ளமிங்கோட சம்பவத்தை பாக்குறதுக்காண்டி ஆர்வமா வெயிட் பண்ணுங்க. இப்ப அவன் இங்கதான் எங்கேயோ இருக்கான், அவன் பேரை சொல்லி கத்துங்க. உடனே எல்லாருமே லூஷின்னு தொண்டையிலேயே கத்துவாங்க. அதே நேரம் கேஜ் அப்படியே கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வருது. பாவம் அவங்களும் எவ்வளவு நேரம் தான் முக்குவாங்க. சரி இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம லூஃபியை காட்டுறாங்க. அப்படியே பேன்னு கிடக்குறவன் அங்க அவங்க கவுண்ட் டவுனை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 3 2 1ன்னு. அப்படி அங்க முடிக்கும் போது இங்க பையன் முக்குன்னு முக்கி எந்திரிப்பான். லாவும் பேன்னு பார்த்துட்டு இருப்பானா. இங்க கவுண்ட் டவுன்ல இவங்க 1ன்னு சொல்லி முடியும் போது அந்த ஆங்கரோட வயிற்றுலயே ஸ்டிங்க வச்சு ஒரு சொருகு. ஒய்யால நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் நொய்யின்னுட்டு வாய மூடிட்டு இருப்பானா. மக்கள் அங்க கத்துறது கொஞ்சமா ஸ்லோ ஆகும். அவன் விடாதீங்க கத்துங்க, அவனை கூப்பிடுங்க. உடனே அவங்களும் விடாம கத்துவாங்க. இங்க ஆங்கரால முடியல, டே டோஃப்ளமிங்கோ கண்டிப்பா அவன் வந்து ஒரே அடியில உன்னை சாகடிப்பான்டான்னு அப்படியே கீழே விழுவானா. 0 வரைக்கும் கவுண்ட் டவுனை முடிப்பாங்க. அந்த கேஜ் வேற அப்படியே சின்னதாகிட்டே போகுது. ஆனா இன்னும் லூஃபியை காணோம். எங்க போனான்னு ஒரே பதட்டம். டோஃப்ளமிங்கோ பார்த்துட்டு சில்ற பயலுங்க, எவ்வளவு சொன்னாலும் இவனுக்கு திருந்த மாட்டானுங்க. அவன் என்ன ரன்னிங் ரேஸ் காரா போயிருக்கான், இப்படி போயிட்டு அப்படி வர்றதுக்கு டோட்டலா மட்டை ஆயிட்டான் மேன். இனிமேட்டெல்லாம் அவன் வரமாட்டான். என் கையால சாகுறதுக்கு எல்லாம் ரெடியா இருக்கீங்களான்னு வில்லத்தனமா சிரிப்பான். ஆனாலும் ரெபேக்காவை கண்ட்ரோல் பண்றத அவன் விடுறதா இல்ல. எப்படியாச்சும் அவ கையால வியோலாவை போட்டு தெளியணும், அவ்வளவுதான். சோ டைம் ஆகுது, சாட்டு புட்டுன்னு வந்து சொல்லிய முடியுன்னு அவளை வேகமா ஓடி வர வைப்பான். வியோலா ஒண்ணு நீ கவலைப்படாத, இத ஒரு கெட்ட கனவை நினைச்சுக்க. என்ன நடந்தாலும் அது எல்லாத்தையும் மறந்துரு. இது ஒண்ணு நீ வெறியில பண்ணலையே, இந்த சொரிப்பைய பண்றதுனால தானே பண்ற. பரவாயில்லமா, இது உன்னோட தப்பு இல்லாமா. அவ அங்க ஐயோ என்னால முடியலையேன்னு கதறி அடிச்சு கத்தியோட ஓடி வருவான். இவன் இப்ப மட்டும் வியோலாவை போட்டு தள்ளிட்டான்னா காலம் பூரா அவ மனசுல ஆறாத வடுவா அது சேர்ந்துரும். என்னால முடியாது ஐயோ இல்லன்னு சொல்லி ஜம்ப் பண்ணி
நட்டோ மண்டையில வெட்டுறதுக்காக பாஞ்சு வருவா. அப்படி வந்தவன் நங்குன்னு ஒரு வெட்டு கத்தி அப்படியே சிலுசிலா திருச்சிரும். கொக்கா மக்கா வியோலாவோட மண்டை ஸ்டீல் பாத்திரத்திலயா செஞ்சிருக்குன்னு பார்த்தா அங்கதான் பெரிய ட்விஸ்ட். ஒரு செகண்ட் டோஃப்ளமிங்கோவே ஆடி போயிருவான். ஏன்னா அந்த இடத்துல இருந்தது லூஃபி. அதுக்கப்புறம் அவன் அங்க வந்தான்னு பார்த்தா நம்ம ட்ரஃபால்கர்ல தான் ரூம் கிரியேட் பண்ணி ஸ்வாப் பண்ணி விட்டுட்டான். சோ லூஃபி இருந்த இடத்துக்கு வியோலா, வியோலா இருந்த இடத்துல லூஃபி. அவன் வந்ததை பார்த்த உடனே தான் ஆங்கருக்கு உயிரே வரும். இதோ வந்து விட்டான் நமது லூசின்னு சொன்ன உடனே மக்கள் இன்னும் வெறியோட கத்துவாங்க லூசி லூசின்னு. அது மட்டும் இல்லாம அங்க கஷ்டப்பட்டு கேஜ பிளாக் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்குமே செம ஹாப்பி. அப்படியே வந்தவன் டோஃப்ளமிங்கோவை கொல்ல வெறியில ஒரு லுக்கு விடுவான். வந்துட்டியா என் கையால இப்ப சாக தயாரா இருப்பானா, அதையும் பார்த்தலாம் இன்னைக்கு ஒரே அடியில நீ செத்தடாங்கிற மாதிரி சொல்லி லுக்கு விடுவான். இதுக்கப்புறம் ரெண்டு பேர்த்தோட மண்டையில யாரோ ஒரு மண்டை உடைய போகுது, இல்ல குறுக்க இந்த கௌசிக் வந்தான்னு வேற யாராச்சும் வந்து அவங்க மண்டை உடைய போதா, என்ன ஏதுங்கிறத அடுத்தடுத்த எபிசோட்ல நம்ம பார்க்கலாம். டாடா.